முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே பாருங்கள், இது 24/12/2025 வியாழக்கிழமை. பொது தரிசனத்தில் பக்தர்கள் 1.5 மணி நேரமாக காத்திருந்த தருணம். இந்த தரிசனத்தில் 1.5 மணி நேரமாக காத்திருந்த தருணத்தில் 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பின்வாசல் வழியாக கூட்டி செல்கிறாங்க முறைகேடாக. அந்த இதை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த பக்தர்கள் கோஷம் போடுறத பாருங்கள். இந்த முறைகேடான தரிசனம் பற்றி நான் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன். அதை 24ஆம் தேதி நடந்த நிகழ்வை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பக்தர்கள் எவ்வளோ ஆவேசமாக கத்துறாங்க. 6 மணி நேரமாக ஆச்சு, டே சொட்டை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மொழியில் பேசுகிறாங்க. என்னடா நிர்வாகம் இது அப்படின்னு காரி துப்பாத குறையாக அவங்க பேசுகிறதே நம்ம காது வழியாக கேட்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குறது அதே பின்னாடி வாசல் வழியாக குறுக்கு வழியில் அனுப்புகிற காட்சி தான். ஆனால் இதில் செக்யூரிட்டி ஒரு ஆள் இருக்கார். அது 2 வருஷமாக ஒரே ஆளாக இருக்கார். ஏன்னா அவருக்கும் அந்த தலைமை செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்ற செக்யூரிட்டி எல்லாருமே இடம் மாறி மாறி போகிறாங்க. ஆனால் அந்த செக்யூரிட்டி மட்டும் மாற மாட்டேக்காரு. அந்த செக்யூரிட்டியும் பாருங்கள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், தெரியும். அந்த செக்யூரிட்டியை காமிச்சிருப்போம். இதில் எப்படி கூட்டு போகிறாங்க பாருங்கள். எந்த கோயிலும் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்காது. பக்தர்களை 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரே இடத்துல நிற்க வச்சு வாட்டி வதச்சி இருக்கிறதுல மட்டமான நிர்வாகம். இந்த அறநிலையத்துறைக்கு இது தெரிஞ்சு தான் நடக்குது. இது பல புகார் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை. மக்கள் இதை அதிகமாக கொண்டு போங்க அதிகாரிகிட்ட.